நான் ஜெயக்குமார். சோலே பட்டூரா. சோலா பூரி. நம்ம பட்டூரான்னு சொல்லாம அதை செல்ல பேரா பூரின்னு வச்சுட்டோம். அதனால கடைக்கெல்லாம் போனீங்கன்னா சோளா பூரி இருக்கா அப்படின்னு கேட்பாங்க சின்ன குழந்தைங்கலாம். கூட சாப்பிட்ற அந்த கொண்டைக்கடலை குழம்புக்கு பேரு சோலே, அப்புறம் நம்ம சாப்பிட்ற பூரிக்கு பேரு பட்டூரா. அதனால அதை வந்து சோலே பட்டூரா அப்படின்றத சோலா பூரி அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். இப்போ அருமையான அந்த பட்டூரா அல்லது மிகப்பெரிய பூரி ரொம்ப அருமையா எப்படி செய்யறதுன்றத ஈஸ்ட் எல்லாம் சேர்க்காமலே, ஆனாலும் எப்படி நம்மளுக்கு உணவகங்கள்ல நல்லா கிடைக்குதோ அதே மாதிரி சுவையுள்ளதா நம்மளுடைய பூரிகளை தயார் செய்யற விதத்தை இப்ப பார்க்கலாம். 2½ கப் மைதா, 1/2 கப் கோதுமை மாவு, மொத்தமாக சேர்த்தால் 1/2 கிலோ மாவு, 3 மேஜைக்கரண்டி தயிர், 4 பிரெட் துண்டுகள், உப்பு, வெதுவெதுப்பான தண்ணீர் மற்றும் 2 தேக்கரண்டி எண்ணெய். இப்போ நம்ம இந்த சோலா பூரி அல்லது இந்த சோலா பட்டூராவை வந்து ஈஸ்ட் எல்லாம் சேர்க்காம, நீங்க உணவகங்கள்ல கிடைக்கிறதுல வந்து ஈஸ்ட்லாம் போடுறாங்க. அதனால அதனுடைய சுவை கொஞ்சம் நிச்சயமா வித்தியாசமாகவும் பெருசாகவும் பார்க்கறதுக்கு இருக்கும். ஆனா நம்ம அந்த ஈஸ்ட்டுக்கு பதிலாக என்ன போட போறோம்னா சிறிதளவு ரொட்டி துண்டுகள் மற்றும் தயிர் போடும்போது அதே சுவையை நம்ம வீட்லயே தயார் பண்ணலாம். ஈஸ்ட்ன்னு தேடி போய் வாங்க வேண்டாம். ஈஸ்ட் வாங்கணும்னாலும் அதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஈஸ்ட் போட்டும் பண்ணலாம். அது இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆனால் இந்த வீடியோவில் ஈஸ்ட் போடாமல் நம்ம எப்படி வெறும் ரொட்டி துண்டுகள் மற்றும் தயிர் வச்சு அதே சுவையான சோலா பூரியை சுலபமாக வீட்டில் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சாதாரணமான மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க. அந்த மிக்சர் ஜாரில் இந்த ரொட்டி துண்டுகளை நறுக்கி உள்ளே போட்டுடலாம். கோதுமை பிரெட் கிடைக்கனாலும் பரவாயில்ல, சாதாரண பிரெட் வச்சு இதை செய்யலாம். நான் 2 தேக்கரண்டி உப்பு போடுறேன். குறிப்பிட்ட அளவான தயிர் இதில் போட்டுடலாம். இந்த கூழ் பார்த்திக்கோங்க. இதை நம்ம இப்போ மாவு கூட சேர்த்து இப்போ செய்ய போகிறோம். கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட ஸ்டாண்ட் மிக்சர் இருந்தால் அதை உபயோகப்படுத்தலாம். இப்போ மெதுவாக இந்த கூழை இதில் சேர்த்து மாவு நல்லா பிசைய ஆரம்பிக்கலாம். வெதுவெதுப்பான தண்ணீர் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இந்த மாவை நல்லா இது மாதிரி உள்ள அழுத்தம் கொடுத்து ஒரு 5 நிமிஷத்துக்கு பிசையணும். அப்படி நீங்கள் இப்படி கலந்து விட்டுட்டு பிசைஞ்சிட்டே இருக்கும்போது என்ன ஆகும், இது ஒட்டுற தன்மை குறைஞ்சு கையில் ஒட்டாமல் வரும். இந்த பதத்தில் தான் நம்ம நிறுத்தணும். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் ஆகும். உங்களுக்கு இப்படி ஒரு பாத்திரத்தில் பண்ண முடியலன்னா நேரடியாக உங்களுடைய சமையல் மேடை அல்லது டேபிள் மேலே போட்டு இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கையில் ஒட்டாமல் ஒரு நல்ல பந்து போன்ற பக்குவத்தில் இதை நம்ம ஒரு துணியை போட்டு 1 to 2 மணி நேரத்துக்கு மூடி வச்சிடலாம். இப்போ சரியா 2 மணி நேரத்துக்கு நம்மளுடைய மாவு அப்படியே இருந்தது. இப்போ பார்க்கலாம். இது வந்து பெருசாக ஆயிருக்காது, ஏன்னா நம்ம ஈஸ்ட் சேர்க்காதனால இது அளவில் பெருசாக ஆயிருக்காது. ஆனாலும் ரொம்பவே நல்ல மெத்துன்ற தன்மையை இதுக்கு வந்திருக்கும். பட்டூரான்றது வந்து கொஞ்சம் பெரிய அளவில் இருக்கும். அதனால நல்ல பெரிய உருண்டையாக எடுத்துக்கோங்க. கீழே நல்லா மாவு போட்டுக்கோங்க. இப்போ உங்கள் வானொலிக்கு ஏற்ற மாதிரி இதனுடைய அளவை நீங்கள் தீர்மானம் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் சிறு சிறு புள்ளிகளாக பார்க்கறது வந்து மல்டி கிரெயின் மற்றும் முழு கோதுமை மாவு ரொட்டி உபயோகப்படுத்துறதுனால நீங்கள் சாதாரண ரொட்டி உபயோகப்படுத்தும் போது இது போன்ற புள்ளிகள் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ரொம்பவும் மெல்லிசாக இல்லாமல் ரொம்பவும் கனமாக இல்லாமல் இப்போ நம்மளுடைய எண்ணெயில் போட்டு இதை பொரிச்சு எடுக்கலாம். இப்போ நல்லா ஒரு வானலியில் எண்ணெயை சூடாக்கிக்கோங்க. நல்லா சூடானதுக்கப்புறமா தேய்ச்சி வச்ச பூரியை இதில் நம்ம போடலாம்.
நல்ல கவனத்தில் வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். எண்ணெய் சூடாகலைன்னா உங்கள் பூரி இந்த மாதிரி உப்பாது. என்ன நண்பர்களே, நம்மளுடைய அருமையான முழுமையாக உப்பி எழுந்த சோலே பட்டூரா அல்லது சோலா பூரிகளை பார்த்தீங்களா? இந்த சோலை பூரிகளை உங்களுடைய பரிமாறும் பாத்திரத்துக்கு மாற்றலாம். என்ன நண்பர்களே, எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. இப்போ கூட நம்மளோட பூரி பார்த்தீங்களா அதே மாதிரி உப்பு நிலையிலே இருக்கு. இப்படிதான் உணவகங்களையும் நம்மளுக்கு பரிமாறுவாங்க. நிச்சயமா இதே முறைய எந்தவித விதியும் விட்டுடாம நீங்க அப்படியே பின்பற்றி நீங்க இந்த பூரிகளை செய்து பார்த்து உங்க குடும்பம் மற்றும் குழந்தைகளோட மகிழ்வீங்க நம்புறோம். உங்களுக்கு கருத்துக்களை எங்களுக்கு சொல்லுங்க. தோசை டு பீட்சா என்றென்றும் உங்கள் நாவிற்கும் வயிற்றிற்கும் நல்லதொரு சுவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பிரஸ் பண்ணுங்க. தோசை டு பீட்சாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் உங்களுடைய ஃப்ரெண்ட் ரெசிபீஸ்க்கு dosetopizza.com விஜயம் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.